நேற்று யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கலந்துக்கிட்ட டின்னரில் வந்து ஒரு ஷூட் அவுட் நடந்தது. அது வந்து உலகத்தையே ஷாக் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் சம்மந்தப்பட்ட ஒரு கோல் தாமஸ் ஆலன்ட்டு அவர் அந்த சம்பவம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காரு. அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சம்பவம் நடக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்த நியூஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா, பிரசிடென்ட் சேஃபு, அங்கே இருக்கவங்களாம் சேஃபு, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. போக இது ஒரு வேளை ஸ்டேஜாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி ட்ரம்ப்பும் வந்து அவர் பேசும்போது வந்து இதுக்கு தான் நான் பால் ரூம் கட்டுங்கன்னு சொன்னேன், ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே பால் ரூம் கட்டினா இந்த பிரச்சனைலாம் வராது அப்படின்ற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய கான்ஸ்பிரசி தியரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்கும், ஒரு வேளை ட்ரம்ப்பே இது ஏற்பாடு பண்ணியிருப்பாரா, இல்லை வேறு யாராவது பின்னாடி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி செக்யூரிட்டி இவ்வளோ கம்மியாக இருக்கும், ஹோட்டலில் எந்த செக்யூரிட்டியுமே இல்லை, யார் வேணால் அந்த டிக்கெட் இருந்தால் ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்கே போன ரிப்போர்ட்டர்ஸே சொன்னாங்க. ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் இருந்தார், நாங்கள் இங்கேருந்தே காமிச்சோம், உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு தான் செக்யூரிட்டி இருந்தது. இது ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு மீட்டிங்லாம் நடக்குதுன்னா, அதுவும் யூஎஸோட பிரசிடென்ட்டே அங்கே வராரு, யூஎஸோட டாப் லீடர்ஸ்லாம் அங்கே இருக்காங்கன்னா அது பயங்கர ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், பயங்கர ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஆனால் ட்ரம்ப்பே சொன்னார் அது ஹோட்டலாகவே அன்றைக்கி நடந்துட்டு இருந்தது, எங்களுக்கு வேறு இடம் கிடைக்கல, அதனால தான் அந்த ஹோட்டலை சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் அந்த ஹோட்டலை நாங்கள் க்ளோஸ்லாம் பண்ணல, அது நார்மல் ஹோட்டலாகவும் நடந்துட்டு இருந்ததுன்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தா, இந்த ஷூட் அவுட்லாம் நடந்ததுக்கப்புறம் அங்கே பயங்கர சலசலப்பு நடந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தா மக்கள்லாம் ரொம்ப பேனிக்லாம் ஆகாமல் ஓகே நடந்துருச்சுன்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தா 2 ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க, அப்பா இது கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு ஸ்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பதட்டமாக இருந்தால் இன்னும் மக்கள்லாம் அங்கே கத்திக்கிட்டு வெக்கேட் பண்ணிட்டுலாம் போயிருப்பாங்க. இது அவரை மட்டும் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு மற்ற எல்லாரும் ரொம்ப அப்படியே கேஷுவலாக இருந்தாங்கன்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி வருது. அதே மாதிரி ட்ரம்ப்புமே அந்த இன்சிடென்ட் நடந்தது, மெலானியா ட்ரம்ப் வந்து பயங்கர ஷாக் ஆனாங்க. ட்ரம்ப் வந்து பொறுமையாக பார்க்குறாரு, அது ஒரு வேளை ஸ்டேஜாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி டேனா ஒயிட்டு அவர் உட்காந்துருந்தார், எல்லாரும் அந்த சம்பவம் நடந்தோன்னே எல்லா டேபிள் கடியில் போயிட்டாங்க. அவர் உட்காந்து மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்ட்டு. வெளியே அவர் வரும்போது ப்ரெஸ்ஸு கேட்டாங்க என்னாச்சுன்ட்டு. ஸ்பெக்டாக்குலராக இருந்தது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சதில்லை இது வரைக்கும், இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அமைச்சிருக்கு, நான் வந்து கீழெல்லாம் போகல, நான் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யார் நீ அப்படின்ற மாதிரி இருந்தது. I didn't get down. It was fucking awesome. I literally took every minute of it in, and it was a pretty crazy unique experience. இந்த சம்பவத்தில் வந்து தேவையில்லாமல் இந்த யூஎஸ் ப்ரெஸ் செக்ரட்டரி கேரோலின் வந்து மாட்டினாங்க. அவங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கார்பெட்டில் அவங்கள பைட்ஸ் கேட்டாங்க அவங்ககிட்ட. அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் ஸ்பீச் வந்து பயங்கரமாக இருக்க போகுது, ஃபன்னியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நிறைய ஷார்ட்ஸ்லாம் வெடிக்க போகுது இந்த ரூமில், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை பாருங்கள் நல்லா இருக்கும்னாங்க. பார்த்தா நிஜமாலே வெடிச்சிட்டானுங்க. This speech tonight will be classic Donald J. Trump. It'll be funny, it'll be entertaining. There will be some shots fired tonight in the room. So everyone should tune in. It's going to be really great. I'm looking forward to hearing it. அது வந்து இப்போ கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இவங்களுக்கு எப்படி இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தேவையில்லாமல் மாட்டிக்கினாங்க. அவங்க பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த ஒரு ட்ரம்ப்பும் மெலானியா ட்ரம்ப்பும் ஒரு கார்டு கேம் மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க, எழுதுவாங்க. அது என்னன்னா இவங்களோட பேபி நேமை தான் அவர் கெஸ் பண்ணியிருந்தார். அந்த சம்பவம் அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. பாவம் இவங்கள வேறு எல்லாரையும் இப்போ ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் இவ்வளோ அமளி நடந்துட்டுருக்கு. ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. யாரோ ரேண்டமாக ஒரு யூசர் வந்து இந்த ஐஸ்ன்னு ஒன்று இருக்குது, இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அதை வந்து நைஸ்ன்னு மாற்றிடுங்க, நேஷ்னல் இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு மாற்றிடுங்க. அப்போது இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லும் போது நைஸ் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் இந்த ஐஸை எதிர்த்துட்டு இருக்காங்க. அதனால் யாரோ ஒரு ரேண்டமாக ட்ரம்ப்போட சப்போர்ட்டர் யாரோ போட்டிருக்காங்க. ட்ரம்ப் அதை டேக் பண்ணி ஓகே நல்ல ஐடியாவாக இருக்குது, சரி நைஸுன்னு மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் அந்த ஐஸை வந்து நைஸுன்னு மாற்றிடுறாங்க போல். இந்த பக்கம் இவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்குது, இவர் என்னடா காமெடி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்குமே இது வந்து வாஷிங்டன் டிசியில் ஹில்டன் ஹோட்டலில் நடந்தது. இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த ரொனால்ட் ரீகன் அவர் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு வெளியே வரும்போது கரெக்டாக அவர் அட்டாக் பண்ணி அவருக்கு இன்ஜுரி எல்லாமே ஆச்சு. அதே ஹோட்டலில் இப்போ திருப்பி ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோல் ஆலன்றவர் வந்து அன்னைக்கு திடீர்னு போல் முன்னாடியே அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்காரு.
அப்போ வந்து அவர் ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, ஆன்லைனில் போட்டிருக்காரு. அது ஒரு 2-3 பக்கத்துக்கு இருக்குது. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அப்பாலஜைஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முக்கியமாக என்னோட பேரண்ட்ஸு, நான் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு வரேன்ட்டு வந்தேன், அவங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ணோம். அதே மாதிரி என்னோட கொலீக்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு வந்து நான் பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹோட்டலில் இருந்த நான் டார்கெட்டட் பீப்புள்ஸ், அவங்களுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணோம். என்னோட லக்கேஜை தூக்கிட்டு வந்தவங்களுக்கு, என் பக்கத்தில் இருந்ததுனால தேவையில்லாமல் அவங்க ஆபத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இது வரைக்கும் அபியூஸ் ஆனவங்க, இது வரைக்கும் மர்டர் ஆனவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்காக தான் நான் இந்த இதுவே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசனு, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீடோஃபைலு, ரேபிஸ்ட், ட்ரேட்டர் எல்லாம் தப்பு பண்ண பர்மிட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து நான் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. என்னோட டார்கெட்டே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்கள தான், பட் மிஸ்டர் பட்டேலை மட்டும் விட்டுட்டு மீதி பேர்லாம் நான் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃப்ரம் ஸ்டார்டிங் டு லாயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தேவையில்லாமல் ஏன்டா என்ன மாட்டி விட்ட அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. இப்போ எல்லாரும் வந்து அங்கே பார்த்துட்டு இப்போ கஷ்யப் பட்டேலை பார்க்குறாங்க. ஆல்ரெடி அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அவர் ஒர்க் டைமில் வந்து குடிச்சிட்டு வராரு, நிறைய வாட்டி ஆப்சண்ட் ஆகுறாரு, அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாலாம் இருக்குது, அவர் வந்து கமலா ஹாரிஸ்க்குலாம் வந்து டொனேஷன்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்குது அவர் மேலே. இதுவும் வந்து எக்ஸ்ட்ராவாக அவர் மேலே ஆட் ஆகுது, கூடிய சீக்கிரம் அவர் வந்து ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கோல் இப்படி மேனிஃபெஸ்டோலாம் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு பண்ணுறாருன்னா அவர் ஏதோ இந்த சமூகத்தால் பாதிக்கப்பட்டவராக தான் இருப்பார். இப்போ இந்த யூஎஸில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் என் நாட்டுக்காக ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. என்ன கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டாரு, வன்முறையில் இறங்கிட்டாரு. இதுக்கு மேலே அவருக்கு ஜெயிலில் போட்டு அவர் வெளியே வந்து அவரோட லைஃபே அப்படியே மாறிடும். அவரோட பேக்ரவுண்டு பார்க்கும்போது டீச்சராக இருந்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணார், டீச்சராக இருந்தால் 4 பேரை சொல்லி கொடுத்து அவனை மாற்றுவேன்னு பார்த்தா நீங்களே இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி நிறைய கேள்வி வருது. தேவையில்லாமல் அவர் லைஃபே தான் கெடுத்துக்கிட்டாரு. இவர் ஒரு மாதிரி சிக்கான ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். அவங்க சிஸ்டருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஒரீடாக இருக்காங்க, என்ன ஆகுமா அப்படின்ற மாதிரி. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆட்களை வந்து வெளியே விடக்கூடாது, ஏன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு திருப்பி வந்தாருன்னா திருப்பி இதை தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம வெளியே விடக்கூடாது, உள்ளே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த மேனிஃபெஸ்டோவில் யார் யார் டார்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே தான் டார்கெட்டு, இந்த பட்டேலை விட்டு மற்ற எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி சீக்ரெட் சர்வீஸில் சில பேர் என்ன எதுவும் பண்ணாத வரைக்கும் நான் விட்டுருவேன், என்னை எதாவது நோண்டினாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்கள இது பண்ணுவேன், நான் நம்புகிறேன் அவங்க வந்து நல்ல புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஹோட்டல் செக்யூரிட்டி வந்து என்னோட டார்கெட் கிடையாது, சப்போஸ் என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி கேபிட்டல் போலீஸும் என் டார்கெட் கிடையாது, அதே மாதிரி நேஷனல் போலீஸும் என் டார்கெட் கிடையாது, ஹோட்டல் எம்ப்ளாயீஸும் என் டார்கெட் கிடையாது, அதே மாதிரி கெஸ்ட்டும் என் டார்கெட் கிடையாது அப்படின்ற மாதிரி க்ளீனாக சொல்லியிருக்காரு யார் யார் என் டார்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த சம்பவத்தில் வந்து உயிர் இழப்பெல்லாம் தடுக்கிறதுக்கு நான் வந்து மக் ஷாட் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஸ்லக் ஷாட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அப்படி யூஸ் பண்ணால் நிறைய பேர் இறப்பாங்க, வால்ஸ் எல்லாம் பெனிட்ரேட் பண்ணிட்டு போவோம், அதனால் வந்து சின்ன கன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்து ட்ரம்ப் பேசுகிறதுக்குள்ளே நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ரேபிஸ்ட்டு, ஒரு பீடோஃபைல் வந்து பேசுகிறதுக்கு விடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நான் இதை முடிக்கணும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி பேசவே இல்லை, அந்த ஈவெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு கடைசியில் வந்து சீக்ரெட் சர்வீஸை பற்றி பேசுகிறாரு. சரி, நான் இந்த விஷயம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு பென்லையும் வந்து கேமரா இருக்கும், 10 அடிக்கு ஒரு போலீஸ் இருப்பாங்க, ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே பக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக செக்யூரிட்டியே இல்லை, டிரான்ஸ்போர்ட்டும் சரி, ஹோட்டல்லையும் சரி, ஈவெண்ட்லேயும் சரி, எங்கேயுமே செக்யூரிட்டியே பத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உள்ளே சுத்தமாக செக்யூரிட்டியே இல்லை, எல்லா போலீஸும் வந்து வெளியே தான் நிற்கிறாங்க, ப்ரொட்டஸ்டர்ஸ் வராமல் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இதுவே நான் யூஎஸ் சிட்டிசனாக இருக்கேன், இதே ஈரான் ஏஜென்ட்டாக இருந்தேன்னா நேரம் பெரிய பெரிய கன்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், எவனுக்கும் கண்ணில் பட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீக்ரெட் சர்வீஸையும் கலாச்சிருக்காரு. அதே மாதிரி கடைசியில் அவரே சொல்லியிருக்காரு, யாருக்காவது க்யூரியஸாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகும்ன்ட்டு, எனக்கு வந்து ரொம்ப ஆஃபுல்லாக ஃபீல் ஆகுது, வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து அலுவலம் போல் இருக்குது, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுமையால் தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்லே இருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ட்ரம்ப்போட பேர் வந்ததை வச்சு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் பீடோஃபைல், ரேபிஸ்ட்லாம் இருந்தது. அதனால தான் அவர் ட்ரம்ப் மேலே கோவப்படுறாரு, ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே கோவப்படுறாரு போல். அதே மாதிரி அந்த மீட்டிங் நடக்கும்போதும் வெளியே பார்த்தோன்னா ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்தது, இந்த வாரை பற்றி, இந்த வாரம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ப்ரொட்டஸ்ட். இன்னுமே அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து ட்ரம்ப் மேலே ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது.
அதனால தான் இந்த ஒரு அசாசினேஷனும் நடந்திருக்கு. நல்ல வேளை அவர் தப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. திரும்பியும் இவர் அதே வார் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் திரும்பி அவர் மேலே எதிர்த்து தான் போராட போகிறாங்க. இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, 60 மினிட்ஸ்னு ஒரு சேனலுக்கு. அதில் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஒரீடாக இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் கிட்ட கேட்டாங்க. ட்ரம்ப் வந்து எனக்கு ஒரு யூஸும் இல்லை, எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி இதை படித்து காமிச்சாங்க, இந்த மேனிஃபெஸ்டோவை படித்து காமிச்சாங்க அவர்கிட்ட. அவர் வந்து செம்ம கடுப்பாயிட்டு, சச் எ டிஸ்கிரேஸ், நீங்கள் எப்படி இதெல்லாம் படித்து காட்டுவீங்க, சச் எ டிஸ்கிரேஸ், சரி இன்டர்வியூ முடிங்க, கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், சரி இன்டர்வியூ முடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி லெஃப்ட் விங் காரங்கெல்லாம் இன்டர்நெட்டில் என்னென்னமோ எழுதுறாங்க, அதெல்லாம் நீங்கள் படித்து காட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசினார். அதே மாதிரி இந்த கோல் ஆலனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு படிப்பாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணும் அந்த மைண்ட் செட்டோட இருந்திருக்காரு. அவர் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் பண்ணும்போது இந்த வீல் சேர் ஸ்லிப் ஆகாமல் இருக்க ஒரு டியூப் மாதிரிலாம் கண்டுபிடிச்சி பண்ணியிருக்காரு, அதுக்கு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. College student Cole Allen developed a prototype for a wheelchair emergency brake. The wheelchair brakes tend to lock the wheels but don't actually lock the chair to the ground. The idea with this is to prevent it from moving. இது மூலிமா வந்து வீல் சேர் யார் பின்னாடி சாயாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டோட இருந்தவர் இப்போ பார்த்தா பிரசிடென்ட் அஃபிஷியலை கொல்ற அளவுக்கு போயிட்டாரு. என்ன நடந்ததுன்னு தெரில, அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஏஜென்சி இருக்கும், இப்போ மற்ற நாடோட ஏஜென்சிலாம் நம்ம நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுவாங்க, அவங்களெல்லாம் தூண்டி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கோணத்தில் வந்து இப்போ விசாரணை நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒன்றா தான் வெளியே இனிமேட்டு வரும்னு நினைக்கிறேன். எதுக்காக இவர் பண்ணார், நிஜமாலே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே கோவம் வந்து தான் பண்ணாரா, இல்லை இது பின்னாடி எதாவது மோட்டிவ் இருக்கான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கோல் ஆலனோட மேனிஃபெஸ்டோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் நிஜமாலே அட்மினிஸ்ட்ரேஷனில் மேலே இருக்க கோவத்தினால தான் இப்படி பண்ணாரா, இல்லை இவரை யாராவது தூண்டி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.